ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. 23,300 அதுவும் 23,350 ஸ்டாடலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நேற்று நம்ம 2 நாளாக பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாகவே இருந்தது. பட் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக வந்திருக்க வேண்டியது, பட் ரேஞ்சட் மார்க்கெட்டாகவே இருந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, காலையில் 9:30 டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவோ சேஞ்சஸ் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் 5 கான்ட்ராக்ட்ஸ் பாருங்க, இதெல்லாமே ரெண்டு ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 23,400 இதெல்லாமே மேலே அப் மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூமெண்டம் தான் காட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, தேர்ட் பிளேஸில் 23,500 வந்துச்சு. பட் மார்க்கெட் அங்கேயும் போக ட்ரை பண்ணுச்சு, பட் கீழே வந்துருச்சு. பட் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் 23,000 எல்லாமே சி லெவல்ஸில் தான் இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு தெரியும். ஆனால் மார்க்கெட் இன்னைக்குமே பாருங்க, ஓப்பனுக்கு மேலே தான் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் அந்த க்ளோஸ் ப்ரைஸை மார்க்கெட் தாண்டுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்போ தான் நம்ம வந்து பை சைடு நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த க்ளோஸ் சைடு வந்து 23,500. ஸோ மார்க்கெட் இங்கே ஒன்ஸ் ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, மார்க்கெட் எவ்வளோ ஈஸியாக 23,500 க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ஒன்ஸ் க்ளோஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பாருங்க, நான் சொன்ன மாதிரியே 2 நாளாக ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட்டு ஒரு ஒன்ஸ் அந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ மேலே எவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது அப்படின்றத பாருங்க. நான் இன்னைக்கு வந்து நிஃப்டி 23,400 ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தேன், கால் அண்ட் புட்டை. இங்கே பாருங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நான் பை எடுத்தேன். இங்க பாருங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு. இதே மாதிரி ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லையும் அப்படிதான். ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு செல்லு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட மார்க்கெட்டில் எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணுறது, இப்போது நெக்ஸ்ட் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றதை வந்து நம்ம ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், எது உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்யூஷன்ஸ் தரோம். ஓகே, தேங்க்யூ.